2 நிமிடங்களில் சமைக்கலாம். மிகவும் சுவையானது. நான் 300 கிராம் மைதா மாவு பயன்படுத்தினேன். 2 கிராம் உப்பு சேர்க்கவும். அதில் பாதியை 160 கிராம் கொதிக்கும் நீரில் ஊற்றவும். சமமாக கிளறவும். மற்ற பாதி ஒரு முட்டை, நறுக்கிய பச்சை வெங்காயம் சேர்த்து பிணைந்து 5 பகுதிகளாகப் பிரித்து உங்கள் உள்ளங்கையில் வைக்கவும். உள்ளங்கை அளவிலான வட்ட கேக்கில் உருட்டவும். அதன் மீது எண்ணெய் பேஸ்டை சமமாகப் பரப்பவும். பின்னர் அதை ஒரு பக்கமாக சுருட்டவும். திறப்பையும் இறுக்கமாக மூடி கிள்ள வேண்டும். பின்னர் பெரிய முனை கீழே வரும்படி மெதுவாக தட்டையாக்குங்கள். மாவு முழுவதும் தயாரான பிறகு முதல் மாவை எடுக்கவும். கட்டையால் தேய்த்து எடுத்து வைக்கவும். இருபுறமும் அதை உருட்டவும். பான்கேக்கின் மேல் ஒரு அடுக்கு எண்ணெய் தெளிக்கவும். அதை புரட்டவும். இந்த பரோட்டா தயாரிக்கும் முறை எளிமையானது மற்றும் விரைவானது. மிகவும் சுவையானது. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவைச் சேமித்து முயற்சித்துப் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.